இப்ப எதுக்கு நீ திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்க? என்ன வேணும் உனக்கு? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? உன் கூட ஃப்ரெண்டா பழகுனதுக்கு என் லைஃபே போச்சு. ஏய், என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? சாரி பிரியா. இனிமே உன் லைஃப்ல என்னால எந்த பிரச்சனையும் வராது. இனிமே நான் உனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன். உன்கிட்ட கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். ஒரு 2 மினிட்ஸ் பிரியா. என்ன? நான் உன் வீட்டுக்கு வந்து பிரச்சனையான விஷயம் என் ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க பிரியா. உனக்கு எப்படி அவசர கல்யாண ஏற்பாடு நடக்குதோ அதே மாதிரி எனக்கும் அவசர கல்யாண ஏற்பாடு நடக்குது. உனக்காச்சும் கொஞ்சம் டைம் இருக்கு, ஆனா எனக்கு அந்த டைம் கூட இல்ல பிரியா. நாளைக்கு காலையில முருகன் கோயில்ல எனக்கும் என் அண்ணியோட தங்கச்சிக்கும் கல்யாணம். நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்ட. இனிமே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலும் நல்லா இருக்காதுல்ல. அதனாலதான் நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன். என் கல்யாணத்தை நான் யாருக்குமே சொல்லல. எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே. உனக்கு மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ண பிரியா. நீ தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாத பிரியா, ப்ளீஸ். உன்னை பார்த்துட்டு என்னால இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது. அந்த தைரியம் எனக்கு இல்ல பிரியா. இதான் நான் உன்கிட்ட பேசுற லாஸ்ட் ஃபோன் கால். பாய் பிரியா, டேக் கேர். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. பாய்.